வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம கொஞ்சம் நெருக்கமான, மனசுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிற உணர்வுகள பத்தின ஒரு கதைய பார்க்க போறோம். சில நேரங்கள்ல ஒரே வீட்டுக்குள்ள வாழ்ற ரெண்டு பேருக்கு நடுவுல வார்த்தைகளால சொல்ல முடியாத ஒரு ஈர்ப்பு உண்டாகும். அது சரியா தப்பான்னு கேக்குறத விட அந்த நிமிஷத்தோட உணர்ச்சி எவ்வளவு ஆழமானதுன்னு இந்த கதை சொல்லும். இந்த கதைய நீங்க தனியா இருக்கும்போது கேளுங்க. ஏன்னா இதுல வர்ற ஒவ்வொரு காட்சியும் உங்க கற்பனைய தூண்டிவிடும். என் பெயர் கார்த்திக். எனக்கு 24 வயசாகுது. என்னோட அண்ணன் சுரேஷ், அண்ணி ரம்யா கூட தான் ஒரே வீட்ல தங்கியிருந்தேன். அண்ணி ரம்யாவ பத்தி சொல்லணும்னா அவங்க ஒரு தேவதை மாதிரி இருப்பாங்க. எப்பவும் காட்டன் புடவை கட்டிட்டு அந்த இடையில சொருகி இருக்கிற சாவி குத்து ஆடும்போது என் மனசுக்குள்ள ஒரு விதமான தவிப்பு ஆரம்பிக்கும். அண்ணன் ஒரு பெரிய கம்பெனில வேலை பார்க்கறதால அடிக்கடி வெளியூர் போயிடுவார். அப்போ எல்லாம் இந்த பெரிய வீட்ல நானும் அண்ணியும் மட்டும்தான் இருப்போம். அன்னிக்கு ஒரு நாள் பயங்கரமான மழை. கரண்ட் கட் ஆயிடுச்சு. வீடு முழுக்க இருட்டு. நண்பர்களே, இப்போ கற்பனை பண்ணி பாருங்க. வெளியே இடி இடிக்குது, மழை கொட்டுது. வீட்டுக்குள்ள மெழுகுவர்த்தி வெளிச்சத்துல நீங்களும் உங்களை விட அழகான ஒரு பெண்ணும் மட்டும் இருந்தா எப்படி இருக்கும்? கார்த்திக்குக்கும் அப்படிதான் இருந்துச்சு. அண்ணி ஹால்ல மெழுகுவர்த்தி ஏத்தி வச்சுட்டு உக்காந்திருந்தாங்க. அந்த மெல்லிய வெளிச்சத்துல அவங்களோட முகம் இன்னும் வசீகரமா தெரிஞ்சது. அவங்க நனைஞ்சிருந்த புடவை அவங்க உடம்போட ஒட்டிட்டு இருந்தது. நான் அவங்க பக்கத்துல போய் உக்காந்தேன். "என்ன கார்த்திக், பயமா இருக்கா?" அப்படின்னு கேட்டுக்கிட்டே என் கைய தொட்டாங்க. அவங்க கை அவ்வளவு மென்மையா சூடா இருந்துச்சு. அந்த தொடுதல் என் உடம்பு முழுக்க ஒரு மின்னல பாய்ச்சின மாதிரி இருந்துச்சு. "இல்ல அண்ணி, மழை சூப்பரா இருக்குல்ல?" அப்படின்னு சொன்னேன். ஆனா என் கண்ணு அவங்களோட கழுத்து ஓரத்துல இறங்கிட்டு இருந்த அந்த வேர்வ துளியையே பார்த்துட்டு இருந்துச்சு. அந்த நிமிஷம் கார்த்திக்கோட மனசுக்குள்ள ஒரு போராட்டம். அண்ணிங்கிற முறை ஒரு பக்கம் இருந்தாலும் அவரோட இளமை துடிப்பு அவரை மீறி செயல்பட ஆரம்பிச்சது. அண்ணியும் அத கவனிக்காம இல்ல. அண்ணி மெதுவா என் தோள் மேல சாஞ்சிக்கிட்டாங்க. "உங்க அண்ணா எப்பவும் வேலைன்னே இருக்கார் கார்த்திக். எனக்கு ரொம்ப தனிமையா இருக்கு" அப்படின்னு அவங்க சொல்லும்போது அவங்க மூச்சு காற்று என் கழுத்துல பட்டுச்சு. நான் மெதுவா அவங்க இடுப்புல கை வச்சேன். அவங்க அத தடுக்கல. மாறா இன்னும் நெருக்கமா வந்தாங்க. அவங்களோட அந்த மென்மையான அணைப்பு, அந்த மழையோட வாசம், அப்புறம் அந்த இருட்டு எல்லாமே எங்கள வேறொரு உலகத்துக்கு கூட்டிட்டு போச்சு. அண்ணி என் கண்ண நேரடியா பார்த்தாங்க. அந்த பார்வையில ஒரு தாகம் தெரிஞ்சுது. "கார்த்திக், இன்னிக்கு நாம மட்டும்தான் கார்த்திக்" அப்படின்னு ரகசியமா சொன்னாங்க. அப்படியே மெதுவா எழுந்து அவங்க ரூமுக்கு போனாங்க. போகும்போது என்னையும் பின்தொடர சொல்லி சைகை பண்ணாங்க. அந்த ரூமுக்குள்ள போனதும் அவங்க செஞ்ச முதல் காரியம் கதவ தாழ்பால் போட்டதுதான். இப்ப சொல்லுங்க நண்பர்களே, அந்த கதவு மூடப்படும்போது கார்த்திக்கோட இதய துடிப்பு எப்படி இருந்திருக்கும்? 100 கிலோமீட்டர் வேகத்துல துடிச்சிருக்கோம் இல்லையா? அங்க என்ன நடந்துச்சுன்னு இன்னும் விலாவரியா பாப்போம். அண்ணி புடவைய மெதுவா நழுவ விட்டாங்க. அந்த நிலா வெளிச்சத்துல அவங்க உடம்பு ஒரு பளிங்கு சிலை மாதிரி ஜொலிச்சது. நான் அவங்கள நெருங்கி அந்த மென்மையான தோள்கள்ல முத்தம் கொடுத்தேன். அவங்க ஒரு விதமான மெல்லிய முனங்களோட என்னை இன்னும் இறுக்கமா கட்டிக்கிட்டாங்க. அந்த இரவு முழுக்க எங்க 2 பேரோட மூச்சுக்காற்று மட்டும்தான் அந்த ரூம்ல கேட்டுச்சு. காலையில விடியும்போது எல்லாமே கனவு மாதிரி இருந்துச்சு. ஆனா அண்ணியோட முகத்துல ஒரு புது விதமான பொலிவு இருந்துச்சு. அண்ணன் ஊர்ல இருந்து திரும்பி வந்தப்போ அண்ணி அவர்கிட்டயும் ரொம்ப அன்பா நடந்துக்கிட்டாங்க. ஆனா யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியம் எனக்கும் அண்ணிக்கும் நடுவுல ஒரு பாலம் மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொரு முறையும் அண்ணன் இல்லாதப்போ அந்த பழைய ஸ்டோர் ரூம் அல்லது அண்ணியோட பெட்ரூம் எங்களோட ஸ்வர்க்கமா மாறுச்சு. ஆனா இது எவ்ளோ நாளைக்கு நீடிக்கும்? உறவுகள்ல இது ஒரு ஆபத்தான விளையாட்டு தான். ஆனா அந்த ஆபத்துல இருக்கிற சுகமே தனி இல்லையா? கார்த்திக்கும் ரம்யாவும் இப்போ அந்த ஆபத்தை ரசிச்சுட்டு இருக்காங்க. இப்படியே இது தொடர்ந்தது. இந்த நிலையில அண்ணன் சுரேஷ் ஒரு வேலை விஷயமா ஒரு வாரம் கேரளாவுக்கு போயிருந்தார். வீட்ல இப்போ நானும் அண்ணியும் மட்டும்தான் இருக்கோம். முதல் நாள் நடந்த அந்த சம்பவத்துக்கு அப்புறம் எங்க 2 பேருக்குள்ளயும் ஒரு விதமான மௌனமான புரிதல் இருந்துச்சு. அன்னிக்கு நைட்டு அண்ணி நைட்டி போட்டுட்டு சமையலறையில பால் காய்ச்சிட்டு இருந்தாங்க. நான் பின்னாடி போய் மெதுவா அவங்க இடுப்ப பிடிச்சேன். அண்ணி அதிர்ச்சியாகாம மெதுவா சிரிச்சுக்கிட்டே என் பக்கம் திரும்பினாங்க. "கார்த்திக், யாராவது பாத்துட போறாங்க" அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவங்க கண்ல இருந்த காமம் வேற எதையோ சொல்லுச்சு. நண்பர்களே, அந்த நேரத்துல அண்ணி போட்டிருந்த அந்த மெல்லிய நைட்டி அவங்க உடம்போட வளைவு நெளிவுகளை அப்படியே வெளிச்சம் போட்டு காட்டுச்சு. கார்த்திக்குக்கு தன்னோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியல. நீங்களே சொல்லுங்க, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில யாரால கட்டுப்படுத்த முடியும்?
ரூமுக்கு போ கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி முன்னாடி போனாங்க. அவங்க நடந்து போகும்போது அந்த நைட்டி காத்துல ஆடுற அழகே தனி. நான் அவங்க பின்னாடியே போனேன். ரூமுக்குள்ள போனதும் அண்ணி ஜன்னல் கதவுகளை எல்லாம் மூடிட்டு மெல்லிய 0 வாட்ஸ் பல்ப போட்டாங்க. அறை முழுக்க ஒரு மங்கலான சிவப்பு வெளிச்சம். அண்ணி கட்டில்ல உட்காந்துட்டு என்னையே பாத்துட்டு இருந்தாங்க. நான் அவங்க பக்கத்துல போய் உட்கார்ந்தேன். அவங்க மெதுவா என் ஷட்டைய கழட்டுனாங்க. அவங்க விரல்கள் என் மேல பட்டப்போ எனக்குள்ள ஒரு மின்னல பாய்ச்சின மாதிரி இருந்துச்சு. அண்ணி என் காதோரமா வந்து, உனக்காகத்தான் நான் இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு ரகசியமா சொன்னாங்க. அந்த வார்த்தை எனக்கு இன்னும் வேகத்தை கொடுத்துச்சு. நாங்க 2 பேரும் கட்டில்ல சரியும்போது அந்த அறையே எங்களோட மூச்சு காற்றால நிறைஞ்சது. ரம்யா அண்ணியோட அந்த மென்மையான மேனி, அவங்களோட முத்தம் எல்லாமே என்ன ஒரு புது உலகத்துக்கு கூட்டிட்டு போச்சு. ரம்யா ஒரு கட்டத்துல என்னை இறுக்கமா கட்டிக்கிட்டு முணங்க ஆரம்பிச்சாங்க. அந்த சத்தம் அந்த நடிரல ரொம்ப விசித்திரமாவும் அதே சமயம் ரொம்ப சுகமாவும் இருந்துச்சு. அந்த இரவு எங்களுக்கு முடியவே கூடாதுன்னு தோணுச்சு. நாங்க அப்படி நெருக்கமா இருந்தப்போ திடீர்னு ஹால்ல ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு. யாரோ கதவை தட்டுற மாதிரி இருந்துச்சு. நாங்க 2 பேரும் அப்படியே உறங்கி போயிட்டோம். சுரேஷ் வந்துட்டாரா அப்படின்னு அண்ணி பதட்டமா கேட்டாங்க. அண்ணி அவசர அவசரமா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வெளியே போனாங்க. நானும் பயத்துல வேர்க்க விருக்க ஜன்னல் வழியா பார்த்தேன். வெளியே யாருமே இல்ல. ஆனா வாசல்ல ஒரு கடிதம் கிடந்துச்சு. நண்பர்களே, இப்பதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். அந்த கடிதத்துல என்ன இருந்துச்சு தெரியுமா? உங்க ரகசியம் எனக்கு தெரியும்னு ஒரு வரி மட்டும் இருந்துச்சு. இதை எழுதுனது யாரு? அண்ணனா இல்ல வேற யாராவது நம்மள கவனிச்சிட்டு இருக்காங்களா? ஒன்னும் தெரியல. அந்த கடிதத்தை பார்த்த அண்ணி ரம்யாவோட முகம் அப்படியே வெளுத்து போய் கிடந்துச்சு. அண்ணன் ஊர்ல இருந்து வர்றதுக்கு இன்னும் 2 நாள் இருக்கு. ஆனா இப்போ ஒவ்வொரு நிமிஷமும் எங்களுக்கு நரகமா தெரிஞ்சது. ஹால்ல உட்கார்ந்திருக்கும்போது கூட யாரோ ஜன்னல் வழியா எங்கள பாக்குற மாதிரியே ஒரு உணர்வு. அன்னைக்கு நைட்டு பயத்தாலேயே நான் அண்ணி ரூமுக்கு போனேன். அண்ணி விளக்க அணைச்சிட்டு இருட்டுல அழுத்துட்டு இருந்தாங்க. கார்த்திக், பயப்படாதீங்க, நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அண்ணி என் முகத்தை கையால ஏந்தி, நீ மட்டும்தான் எனக்கு இப்போ ஆறுதல் கார்த்திக் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு முத்தம் கொடுத்தாங்க. அந்த முத்தம் முன்னாடி இருந்ததை விட ரொம்ப ஆழமாவும் வெறியோடையும் இருந்துச்சு. நாளைக்கு என்ன நடக்குமோங்கிற அந்த மரண பயத்துல இன்னைக்கு இருக்கிற இந்த நிமிஷத்தை முழுசா அனுபவிக்கணுங்கிற வேகம் அவங்க கிட்ட தெரிஞ்சது. அண்ணி தன்னோட நைட்டிய மெதுவா கழட்டி போட்டுட்டு அந்த நிலா வெளிச்சத்துல ஒரு தேவதை மாதிரி நின்னது என் கண்ல இப்பவும் அப்படியே இருக்கு. அந்த மர்ம நபர் யாருன்னு தெரியாத அந்த சூழல்ல அவங்க 2 பேரும் அந்த அறையில ஒன்னா சேர்ந்தது ஒரு தற்கொலை முயற்சி மாதிரிதான். ஆனா அந்த ஆபத்துல இருந்த சுகம் அவங்கள எல்லாத்தையும் மறக்க வச்சிடுச்சு. மறுநாள் காலை போன்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு. அண்ணி ரொம்ப அழகா இருக்காங்க இல்ல கார்த்திக்? அந்த சிவப்பு பல்ப் வெளிச்சத்துல அவங்க மேனி இன்னும் ஜொலிக்குது. என் கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சுது. அந்த மெசேஜ் கூடவே நேத்து நைட்டு நாங்க நெருக்கமா இருந்த ஒரு போட்டோவும் வந்துச்சு. ஜன்னல் வழியா யாரோ எங்கள போட்டோ எடுத்திருக்காங்க. அந்த போட்டோல அண்ணியோட முகம் தெளிவா தெரிஞ்சுது. நண்பர்களே, யோசிச்சு பாருங்க. உங்க அந்தரங்கமான போட்டோ இன்னொருத்தன்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சா எப்படி இருக்கும்? கார்த்திக்குக்கு தலையே சுத்தின மாதிரி இருந்துச்சு. அவன் உடனே அந்த நம்பருக்கு கால் பண்ணான். போனை எடுத்த அந்த குரல் எனக்கு ரொம்ப பழக்கமான குரலா இருந்துச்சு. யாருடா நீ அப்படின்னு நான் கத்துனேன். அந்த பக்கம் இருந்து ஒரு சிரிப்பு சத்தம் கேட்டுச்சு. என்ன கார்த்திக், சொந்த அண்ணன் குரலே அடையாளம் தெரியலையா? அது அண்ணன் சுரேஷ். எனக்கு அப்படியே பூமி பிளக்குற மாதிரி இருந்துச்சு. அண்ணன் கேரளாவுக்கு போகவே இல்லையா? அவர் இங்கேயே தான் இருந்தாரா? சுரேஷ், இது அப்படின்னு நான் பேச ஆரம்பிக்கும் போதே அவர் குறுக்கிட்டார். ரம்யா மட்டும் இல்ல கார்த்திக், எனக்கும் சில தேவைகள் இருக்கு. அந்த போட்டோகள் வெளியே போகக்கூடாதுன்னா நான் சொல்றத நீங்க 2 பேரும் கேட்கணும். கொஞ்ச நேரத்துல அண்ணன் சுரேஷ் வீட்டுக்குள்ள நுழைஞ்சார். ஆனா அவர் கோபப்படல. மாறா ஒரு விசித்திரமான சிரிப்போட எங்கள பார்த்தார். நீங்க 2 பேரும் பண்றது எனக்கு முன்னாடியே தெரியும். இன்பத்தை ஏன் தனியா அனுபவிக்கணும்? நாம 3 பேரும் ஒரு புது விதமான வாழ்க்கைய ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு அவர் கேட்ட கேள்வி எங்க வாழ்க்கைய ஒரு இருண்ட பாதைக்கு கூட்டிட்டு போச்சு. நண்பர்களே, இது போன்ற சுவாரஸ்யமான உண்மை கதைகளை கேட்க தொடர்ந்து இணைந்திருங்கள்.